சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு சொல்றாங்க பெரிய மகாநில சமத்துவம் கன்னியாகுமரியில பிறகு எந்த அங்கத்தொட்டும் கிடையாது. நான் வந்து யோகாசனம் இயற்கை உணவுலயே எக்ஸ்பர்ட் தான். உங்களுக்கு அடுத்த 1000 பேருக்கு உணவு சேர்த்து கொடுப்பேன். அது மாதிரி பார்த்து நிறைய புத்தகம் போட்டிருக்கேன். நிச்சயம் ஜப்பான் அங்க தாய்லாந்து அடிக்கடி போவேன். அதனால நல்ல விஷயம்னா நேரடியா பார்த்தா தான் மனுஷன் போய் அதுக்கான செய்ய போறேன். பாருங்க ஆசனங்கள்ல நிறைய இருக்கு. எவ்வளவு ஆசனம் யாரா பண்றீங்களா இல்ல டக்கு டக்குன்னு பாருங்க. திருவிழா கொஞ்சம் வேகமா இருக்கும். கையில் பேசுங்க. யாரா பண்றீங்களா இல்ல எந்த முறை எந்த மாஸ்டர் எந்த கருக்கணும் பரவாயில்ல. எல்லாமே அச்சாங்கத்துல அடங்கிடும். அர்த்தவங்க என்னெல்லாம் தெரியுமா? யாரா சொல்லுங்க டக்கு டக்குன்னு. என்ன அர்த்தவங்க என்னெல்லாம்? 8 நானே சொல்லிடுறேன். நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யேகம் தாரண தியான சமாதி. இந்த 8ல 2 பிரிவு இருக்கு. அதுல யாருக்கும் தெரியாது. அது அப்புறம் இது தத்துவம் தான் சரியா இருக்கும். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நியமம் ஆசனம் பண்ணாலும் உடலால செய்யக்கூடியது. பிரத்யேகம் தாரண மனசால செய்யக்கூடியது. திருமணத்துல இதை பத்தி தான் இருக்கு நிறைய. நியமாசம் பிரணாயாமம் பண்ண பிறந்தா நீங்க அடுத்து இருக்கணும். சுத்தத்துல பிரத்யேகம் தாரணம் இருக்க மாதிரி நிறைய இருக்கும். சமஸ்கிருத பஞ்சமி ஸ்லோகம் அது வந்து அறிவுபூர்வமான வேலை. திருமணத்துல உடம்பார் அழியின் வீரார் அழிவர் திறன்படம் விஞ்ஞானம் சேரவ மாட்டார். உடம்புக்கு வேலை தெரிகிறது. உங்க உடம்புல உயிர் இருக்குன்னா உடம்பு நல்லா வச்சுக்கணும். முட்டிக்காத முதல் சாதனை உடம்புதான். சைவ சித்தாந்தத்துல ஆணவம் கர்மம் மாயம்பாங்க. யாருக்கு எதுவும் போறது இல்லை. இதுல மலம் 3 மலம் இருக்கு, 4 மலம் இருக்கு. என்ன மலம்? அரிசி மலமே போறது இல்ல. புரியுதா? இதெல்லாம் சித்தமா போய் உடம்புக்கு புரியுமா? வளர புரியுமானா எங்க புரியுமாச்சு மேல நிறைய விட்டு தெளிக்கலாம். நிறைய விஷயம் நான் பண்றேன் பாருங்க. நான் பண்ற மாதிரி நீங்களே வெளியே பண்ணிடாதீங்க. அதுக்கு ஒரு வாத்தியார் வச்சு நல்ல முறையா எல்லா யோகாசனமும் மூச்சு அளவோட பண்ணணும். மூச்சை பிடிச்சி பண்ணிடாதீங்க. இயல்பா உடம்பு சுருங்கும் போது மூச்சு வெளியே போகும். மூச்சு தானே எடுத்துக்கும். நம்பர் 1 பஸ் தாளாசனம். வாங்க நிறைய பயிற்சி உண்டு. அதெல்லாம் பண்ண நேரம் போயிடும். அதனால கொடுத்த நேரத்தை உங்களுக்கு பயன்படுத்தினேன். முதல்ல தாளாசனம் போயிரு. ஒரு ஆசனமும் 15 செகண்ட் பண்ணா போறோம். ஒரு ஆசனத்துல 50 மணி நேரம் இருக்கலாம், வாழ்க்கை பூரா இருக்கலாம். மேல கிடையாது. நீங்க 15 செகண்ட் பண்ண வரும். ஆயுஷில இப்படி பிரிச்சிருக்காங்க. அதனால நானும் போட்டு அந்த காலத்துல புத்தகம் போட்டிருக்கேன். நின்ற நிலை ஆசனங்கள், உட்கார்ந்த நிலை ஆசனங்கள், அப்புறம் குற்றப்படுத்த ஆசனம், வெள்ளாப்படுத்த ஆசனம், சிரசாசனம், மற்றாசனம், தலைகள் ஆசனம், அதுக்கப்புறம் பேலன்சிங் ஆசனம், டெஸ்டிங் ஆசனம் நிறைய போகும். அதை 8 பேர் வச்சிருக்கணும். அஷ்டாங்க யோகம் வெறுமனா 8 மட்டும் இல்ல, 8 நிலையிலையும் கொண்டு போவோம். அதை போட்டிக்கு பண்றது, பரிசுக்கு பண்றது, தனியா பண்றது, கிளாஸ் எடுக்கிறது, வைத்தியம் பண்றது, தனியா இண்டிவிஜுவல் தனியா பயிற்சிகள் பண்றது. இப்படி அதுக்கு பிரிச்சு வச்சிருக்கேன். யோகாசனம் செஞ்சுட்டாங்க. இப்ப நம்ம பண்றது தாளாசனம் பேரு. தாள்னா பாதம் அர்த்தம். திருவடி சரித்திரத்தை திருவடி இல்லாம எதுவுமே இல்லை. திருவடி இங்க உண்டு. இப்ப இந்த கால பிள்ளைகள் படிக்கிறவங்க தாளாசனம் போடுறான். எழுதும் போது இங்கிலீஷ்ல கூட டிஏடிய போட்டு எழுதா. டிஏடிய போட்டு எழுதுனேன். நான் கொஞ்சம் நாள் தடகம் கண்ணை கண்டுபிடிச்சா சொல்லிடுவாங்க. எல்லாம் நேர்மாரா போகுது. தாளை பத்தி நிறைய வச்சிருக்காரு. அக்க கொஞ்சம் டாக்டர் உடம்புல 76 நரம்பு இருக்கு. அதுல 44 நரம்பு முக்கியமா காலில் வந்து முடியுது. அந்த காலில் இருந்த நரம்பு எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி அது பண்றோம். ஆனா அதெல்லாம் தனி மருத்துவமாக்கு அக்குபஞ்சர் தனி மருத்துவம் வந்துச்சு. அக்குபஞ்சர் தனி மருத்துவம் கொண்டாடுறாங்க. இதுக்கு ஒரு பெரிய புத்தகம். இந்த புத்தகம் 1000 ரூபாய். காலையில் தேர்வு வரைக்கும் 96 தத்துவம் 96 பயிற்சி வச்சிருக்கேன். புரியுதா? அதெல்லாம் பண்ணா அந்த எல்லா நோயும் தானே ஓடிடும். இப்ப எல்லாம் அக்கு பிரச்சனை எல்லாம் கால கட்டி வைத்தியம் வந்தாச்சு. 2வது ஆசனம் உஸ்கட்டாசனம். எல்லாரும் உட்காட்டாசனம்னா நாற்காலின்னு சொல்லுவாங்க. நாற்காலியில் உட்காந்து நோய் முதல்ல அதை ஆரம்பம். அதனால நாற்காலியில் உட்கார கீழே உட்காந்து சாப்பிடுங்க, அல்லது தரையில உட்காந்து சாப்பிடுங்க. அதான் நல்ல பழக்கமா இருக்கும். என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, இப்படியே நீங்க போறதுனால இதான் உட்காட்டாசனம். இது உட்கட்டுக்கிறது வந்து உஸ்கடுங்க வந்தது. குனிஞ்சதுனால இந்த பேர் வந்தது. இது பண்ணீங்கன்னா 3 கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணுங்க. சேம் பெனிஃபிட். வாக்கிங் எல்லாம் போகாதீங்க. வாக்கிங் பண்ண முட்டாசமா வரும். மெட்ராஸ்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. 40 வருஷம் 20 வருஷம் வாக்கிங் வரவங்களுக்கு கண்டிப்பா கிட்னி ஸ்டோன் வருது, அல்லது ப்ரொடக்ஷன் ஸ்டோன் வருது. இப்ப நீங்க ப்ரொலாப்ஸ் வருது. உட்கட்டாசனம் நல்ல ஆசனமே தவிர வாக்கிங் பண்றதோட இது பெட்டர், ரொம்ப நல்லது. கீழே நான் 4 ஸ்டெப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை எல்லாரும் பண்ணப்படுது. நேரம் ஒரு நேரம் இப்படிதான் பண்றாங்க.
எல்லாம் புத்தகம் தான் போடுங்க அந்த காலத்துல. இது தப்பு, இப்படி வரணும் நேரு அதான் வரணும். இப்படி உட்கார்ந்த அப்புறம் அதுலயே ஒரு ஆசையில நான் 4-5 ஸ்டெப் போவேன். நீங்க 1-2 ஸ்டெப் வந்தாலும் போதும். அந்த காம்பஸ் தான் எங்க ஆரம்பிக்கும். காம்பஸ்ல 2 பஞ்சு இருக்குங்க. அது செகண்ட் ஹாத்துங்கிறான். லேசாங்க. அப்புறம் இப்படி உட்காந்துரும். இப்படி உட்காந்தாலே நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அதுல இப்படி போக முடியும். அப்புறம் அதிலே கீழே இப்படி உட்காரும். அப்புறம் இப்படி போன்னு தெரியும். பெரும்பாலும் காலையில் அருகையில உட்காரும் இல்ல. இப்படி உட்காந்தீங்கன்னா இந்த பாதம் வர ரத்தம் இறங்கும். கால் வெளி குட்டி வழியா இது வருது இல்ல, அது என்னது பெரிகோஸ் எல்லாம் வரவே வராது. இந்த குணத்தில் 4 ஸ்டெப் நீங்க எதோட படிக்க சொல்லி ஐயா ஐயா மீண்டும் உட்காருங்க. வெங்கடேஷ் ஐயா ஐயா உட்காருங்க ஐயா. ஐயா முதல்ல செய்யுங்க. வணக்கம் மேடம். என்ன காலை எடுத்தாலும் விரிச்சு வச்சுங்க, நாலும் வச்சுக்கலாம். அப்புறம் இப்படி போயிட்டீங்கன்னா நிறைய தெரியும். வச்சராசன் பேரு கீழே வருது, இப்படி வெடிப்பு கீழே வரணும், கால் வரணும். இது அடுத்த பயிற்சி. முழங்கால் சதை இந்த தை பயிற்சி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுலயே அடுத்த போச்சு இப்படி போயிருது. நீங்க இப்படி பிடிக்க முடியுதுன்னா அப்புறம் கை வச்சு ஒவ்வொரு காலத்துக்கு பழங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பழக்கம் அது வேணும் இல்லை. ஓகே, இப்படி பிடிச்சா நல்லா இருக்கும். வச்சுட்டே பேசாம இருக்கும். பிள்ளைங்க பழம் சேர்த்தா பழக்கம் போயிடும். இப்படின்னா பாதி பாதியா கொஞ்சம் கொண்டு போகலாம். இதுக்கெல்லாம் 1 வாரம் 3 நாளா அடிச்சு பயிற்சி இருக்கணும். அப்புறம் 3வது அர்த்தக்காடி சக்கராசனம். அடுத்தா பாதி காடினா பக்கவாட்டின்னு இருக்கும். இப்படி போயிட்டு எவ்வளவு பிடிப்போ கொண்டு வரும். இயல்பான சங்கடம் இல்லாம எந்த காரணத்துக்கு கூட மூச்சு பிடிக்காம பண்ணும். எங்க மூச்சு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு மேல போகக்கூடாது. எப்பவுமே எவ்வளவு ஸ்ட்ரெச் இருக்கணும், செயின் பண்ணிக்க கூடாது. எவ்வளவு முடியுமோ எல்லாம் கொண்டாடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுங்க. அப்புறம் 4 பரிவர்த்தனை ஆசனம். போயிட்டு எவ்வளவு முடியுமோ திரும்பணும். எல்லாமே இயல்பான சுவாசம் தான். எதுவுமே கஷ்டப்பட்டு கிடையாது. உடம்ப நல்ல பக்கம் இட பக்கம் எந்த ஆசனம் பண்ணாலும் ஒரு முன் வளைவுனா ஒரு பின் வளைவு, ஒரு ரைட்டே ஒரு லெஃப்ட் கண்டிப்பா பண்ணியாகும். எவ்வளவு தூரம் கொண்டு போகணும். மொத்தம் இத்தனை ஆசனம். இப்ப நான் பண்றது போல அந்த லட்சத்தை தாண்டி நிற்கும். நான் பல ஆசனம் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி தலைக்கணமா சொல்ல முடியாது. 84 லட்சம் இருந்திருக்கு. செஞ்சிக்கோட்டை வரலாம் சொல்லுவாரும் இல்லை. இப்ப நம்ம பரிவர்த்தனாசம் எல்லாம் எந்த புத்தியும் கிடையாது. பிகேசிஆர் வேர்ல்டு காங்கிரஸ் அவர்கிட்ட எல்லாம் பண்ணல. யோகாவியா ரிசர்ச் இருக்கு, டெவலப் இருக்கு. இப்ப நான் பண்ண போறது அதே மாதிரி தான். சிக்கியாசன் பேரு. வேற எந்த சார வரைக்கும் காலை முன்ன பின்ன இப்படித்தான் கொண்டு போறோம். இப்படி கொண்டு போட்டு வேலையே ஒண்ணு இல்லை. அதனால இங்கதான் பிரச்சனையே வருது. அவையார் பாட்டில் கூட மூலாதாரத்தில் முன்னோடி காலால் விருப்பம் கெடுத்துன்னு சொல்றாங்க. இங்கதான் அடிப்படையில ஆரம்பம். அதனால இது நல்ல பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். மாதவிடாய் பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையில இருந்து ஆண்களுக்கு அந்த இந்த பிரச்சனை என்ன இருக்கு, உயிர் கற்கையா இருக்கிறது, அப்புறம் விந்து சொற்கு குறைச்சா இருக்கிறது, நோய் மூல நோய் எல்லாம் போயிடும். நோயை மூல நோய்னா மலச்சிக்கலால மூல நோய் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நீங்க இப்படி பண்ண போறோம். இது சிக்காது பேரு. இந்த உடல் சான்னு சொல்லுவாங்க, சிக்கிப்பாக இருக்குல்ல, அது மாதிரி கொண்டு போறது. முதல்ல பாருங்க, நீங்க 6 தூரம் உடல் வைக்க போறோம். தைக்க போறோம். பாதம் திருப்பி இருக்கணும். முக்கியம் ஏன் பழக்கம் இவ்வளவு போவோம். என் பழக்கம் ஏன்னா எனக்கு 4 பேரும் மரம் திருப்பி இவ்வளவு போகணும். தைக்கு புளியும் உள்ள கூடி பார்த்தீங்கன்னா ஏதாவது பொதுவாக சொல்றோம். என் கண்டுபிடிப்பு தான். அப்படி இருந்து 54 செய்வாருமில்ல சொல்வாரும் இல்லை. எல்லாம் சிக்காது போயிடுது. அப்புறம் 5 பாத கச்சாசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாத கச்சாசனம் பேரு. இப்படி உள்ள வருது. கொள்ள முடியுமா கொண்டு போறோம். அப்புறம் அதுல பகாசனம். இதெல்லாம் ஹேண்ட் பேலன்சிங். அப்புறம் பரிவர்த்தனை திரிகோணாசனம். எல்லாரும் திரிகோணாசனம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு சேர்த்து வருவாங்க. அது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் முடிக்க முடிஞ்சா தான் பாடி சொல்படி கேட்கும். அதனால அதுலயே 3 டைப். இப்படி போடு. இப்படி போயிட்டு வலது கை வந்து இடது கால தரணும். பரிவர்த்தனை மாயின்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த பக்கம் எதுவுமே 2 பக்கம் பண்ணு கண்டிப்பா. அப்புறம் இதுலயே பிகேஎஸ் ஸ்பெஷலா சதுர்குணாசனம் உண்டு. எங்க கை எங்க வருது பாருங்க.
என் கையை எங்க போய் பாருங்க 4 முக்கோணம் வரும். ஆரோக்கிய விருத்திக்கு அடையாளம் அது. உங்க அடிவயிறத்தோட ஒட்டி இருப்பாங்க, கேப்பே இருக்காது. இயல்பான சோசம் தான், பண்ணதான் வர ஆரம்பிக்கும். வைக்கிறது போறோம், இன்னும் வேற மாதிரி குறியாக்கினால அப்புறம் வந்துருங்க பட்டர்ஃபிளை ஷோக். புதப்பாதாசனம் பட்டர்ஃபிளை ஷோக்கு பிச்சபாதாசன் பேரு வெளில கொண்டு வரும். இப்ப எல்லாம் பண்ண முடியல, என்ன தெளி வச்சுக்க சொல்றேன். வெளியில மக்களுக்கு காலேஜில் போனா ஒருத்தனுக்கு உட்காரவே முடியல. தெளி வச்சுக்கலாம், எங்கேயாவது காலேஜ்லயும் சொல்லணும். இப்படி வந்துட்டு புத பாதாசம், புதம்னா ஏனஸ், பாதம்னா கால், அது ஒட்டி வைக்கலாம் பேர் வந்துடும். பத்திராசனம் இதுக்கு மேல உட்காருது பத்திராசனம் பேரு. திருமந்தத்துல சத்திரம் பங்கையும் கோம்பு பங்கேசின்னு 8 முக்கியமான சொல்றாரு. வந்தா வச்சு போட்டிருக்கோம். இதை பத்தி நிறைய ரிசர்ச்சே பண்ணலாம். உடம்புல முக்கியமான பகுதி முதுகெலும்பு தான். முதுகெலும்பு சரியில்லைன்னா எந்த வேலையும் சரி நடக்காது. உங்க ஆராய்ச்சிக்கு அனுமானம் ஞானமுறையிலிருந்து மேல போடும். சோ இது பண்ணாதான் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பத்திராசனம் பேரு. பத்திரம்னா வில்வம் கவர் மாதிரி 2 கால் நிறைய வரும். 33 ஜாயிண்ட் அத்தனையும் நேர்கொட்ட வந்துடும். அப்புறம் அறிவு வரும், அப்புறம் தான் ஞானம் வரும். பத்திராசனம் பேரு. கொஞ்சம் வேகமா போடுவேன் யாரும். அப்புறம் ஜாதி சீராசன் 4 3 இருக்கு, 2 மட்டும் பண்ணிக்கிறேன். ஜாதியோட பழக்கம் நிறுத்தம், சீனா சரி பண்றது நிறுத்தம். சில புத்தகங்களை ஜாதி சீராசன் போடுறாங்க, நிறைய கொடுத்துதான் இப்ப டெம்பிள்ல ஜாதி சீராசன் நேர வருது. 2 மடங்கு எழுதணும். எல்லாம் சொல்லி கொடுக்குறதே புத்தகங்கள். ஸோ உங்க பெண்டிங் இங்கே இருந்து ஆரம்பிக்கும், இப்பல இருந்து சொல்ல கொண்டு போய் வருது வருது, எங்க போது வருது. இப்போ இயல்பான தோணும். அப்புறம் இதுல பரிவர்த்தனை 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப் இது 3வது ஸ்டெப் 2 பண்ணலாம். அப்புறம் போட்டிக்கு பண்றது பரிவர்த்தனை இதே மாதிரி பார்க்கும்போது நேரத்தினால கொடுக்குறாரு. அப்புறம் வஜ்ராசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். வஜ்ரம் என்ன அர்த்தம்? உடலை வச்சிரமாக்கா. அப்புறம் கொஞ்சம் பேசணும் வந்து தெரியும் உங்களுக்கு. என்னது உடல் உறுதியாசம் சொல்லுவாங்க, வைண வஜ்ரம். இந்த நிலையில் என்ன இருக்கு? வஜ்ராசனம். எல்லாம் ஜாதிக்கலாம். வஜ்ரம்னா வைரத்தை வேறுதல் இருக்கிற மாதிரி உறுதியானது. எல்லாத்தையும் விட உங்க அறிவு ஞானம் மேல உடம்புல தங்கி இருக்குல்ல. உடம்புக்குள்ள முதுகெலும்பு தாங்குறதுல 33 ஜாயிண்ட், அது தாங்குறதுல 2 நரம்பு முக்கியமானது இருக்கு, சட்டைகள். அது ஜரா வச்சிரான்னு பேரு. அதுதான் வச்சிராசன் பேரியா. இதெல்லாம் யாருக்கு சொல்ல தெரியாது. ஜரா வச்சிரான்னு இருக்கு. அந்த 2 தான் முதுகெலும்பு முதுகு நேரே நிறுத்துது. ரொம்ப முக்கியமான ஆசனம். அப்புறம் இதுல சத்சாங்காசனம். இது சாப்பிட்டதுமே பண்ணலாம் வஜ்ராசனம். ஆமா, இது மட்டும் தனியான சட்டம். எல்லா ஆசனம் சாப்பிட பண்ணக்கூடாது, ஆனா இந்த ஆசனம் சாப்பிட பண்ணலாம். ஆனா சாப்பிட்டு அடுத்த கேள்வி போய் சாப்பிடலாம். நல்ல பசி நெல்ல கொடுக்கும். வச்சோம்னா உறுதி நெல்ல, அது மனசு உறுதி. செய்ய செய்யத்தான் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் செய்யற காரியம் வலுவா செய்ய முடியும், நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். புரியுதா? அப்புறம் சத்சாங்காசனம் போயிருக்கும். சத்சாங்கம் என்ன நிறைய பேருக்கு தெரியல. முயலாசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பசங்க எல்லாம். முயல் வேற, சத்சாங்கம் வேற. இதெல்லாம் காணாப்புற ஆசனங்கள் எல்லாம் தெரியணும். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரத்துல குழிவுலையா மண் இருக்கும், அதுக்குள்ள சின்ன பூச்சி இருக்கும். அது சத்சாங்கம் சம்ஸ்கிருதத்தில். தமிழ்ல குளிமைன்னு சொல்லலாம். அந்த பூச்சி தவம் பண்ணுது, அதை நீங்க கையால் பிடிக்க முடியாது. ஊரினாதான் உள்ள போயிடுவது. அது மூச்சாடி தமிழ். அந்த அசனத்துக்கு பேர் தான் சத்சாங்கம்னு பேர். சத்சாங்கம்னு சொல்லுவோம். இல்ல தமிழ்ல குளிமையில சொல்லலாம். முயல் வேற, குளிமயில் வேற. சுத்த வச்சிராசனம். நான் வருவங்களுக்கு நீங்க பார்த்து முடிச்சு கைகால் முடிக்க போகுது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். உள்ள இப்படி வந்துட்டு முடிச்சு அப்படிட்டு அப்புறம் இப்படி இறங்கிட்டு அப்புறம் இப்படி போயிட்டு அப்புறம் இங்க பிடிச்சி மறுபடியும் பிடிக்க அப்படி நீட்டு நல்ல எல்லா உடம்பு ஆற மாதிரி போடணும். அப்புறம் இப்படி கிராஸ் பண்ணணும். அப்புறம் இப்படி வளர்க்க வச்சுக்கணும். என்ன விட்டீங்கன்னா 2 டைம் பேசாம இருப்பேன். நேரம் உடனே முடிச்சிடுறேன். என்ன ஆசனம்? அப்புறம் என்ன அர்த்தம்? மிகச்சரியான அர்த்தம். இந்த ஆசனத்தை பத்தி கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணலாம். எனக்கு நேரம் தான் இல்ல.
மிகச்சரியான ஆசனம். இந்த ஆசனத்துக்கு சான்ஸ்கிரிட்ல சௌதாமினி ஆசனம் சொல்றான். சௌதாமினி என்ன தெரியுமா? ஆண்மை பலம் உடற்புழு ஆசனம் சொல்லலாம். ஆண்மை பலம் பெருகும். பெருகும், அறிவு வளரும், ஆரோக்கியம் வளரும், குழந்தைகள் நல்ல ஞானிகள் பிறப்பார்கள். மூல வளர்ச்சி, மூல வளர்ச்சி. இதுக்கு மாற்றாசனம் மண்டுவாசனம், தவளையாசனம். அதுக்கு நேர் மாற்றாசனம். அது இப்படி வந்து கேட்கணும் சொல்றாங்க. எவ்வளவு பொருள் போய் கொண்டு வரும். வெங்கடேஷ் இந்த மழை நாலஞ்சு எடுமா அங்கே சீசங்க உள்ள குருவ முடியல கத்து காலம் போச்சு. சரிதான் என்னங்க பஞ்சர்சனா படுங்க. மண்டுகாசம் பேரு தமிழ்ல சொன்னா தமிழ் சொல்லலாம். இப்படி போயிட்டு இந்த மாதிரி இடுப்புக்கிற இப்படி வரணும். அப்படி வர ஒரே மண்டுவாசம் பேரு அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? அது என்ன பண்ணுது அவங்கள? அது என்ன காரணம் தெரியுமா? தெரியாது. நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை பத்தி பேசுவாரு மேலே செய்வாரும் இல்லை. எல்லாம் தவக்கா சொல்லி விட்டுறாங்க. மண்டுவாசம் பேரு தவக்கல என்ன பண்ணா நான் வயல் தன் பெருங்க இருக்காது. எப்படி காணாக்காரங்க கத்திட்டு கொடுக்கும். கத்துனா பாம்பு சித்திரி போகும். ஸோ அதனால இந்த ஆசனம் பண்ணீங்கன்னா உங்க கீழே இருந்து மேல வரைக்கும் இந்த 6 சக்கரங்கள் எங்க ஆரம்பிக்கும் சரியா கிடைக்கும். முன்னாலேயும் அடிவச்சில இருந்து தொண்டை வரைக்கும் ஒரே மாதிரி போக ஆரம்பிக்கும். இந்த ஆசனம் மண்டுவாசன் பேரு. இந்த தமிழ்நாட்டில் யாருமே என்ன பண்ணது இல்லை. நான் சாட்டுலாம் போட்டிருக்கேன், சாட்டில் படம் போட்டிருக்கேன். யாரு கட்ட ஆண்டி கும்பிட்டு யாரு கட்டிங்களே அவர் சேர்த்து காமிச்சேன். ஆயப்படுத்தி ஏன்டா அப்படி பண்ணு சொன்னேன். அப்படியே அப்ப நீ செய்யுட்டாரு. பத்தி நிறைய விஷயம் இருக்கு. மண்டபம் ஒருத்தர் பண்ணாரு. அவரு கடவுள் உண்டாலையா உண்டாலையோ நூல் எழுதினாரு. அதுக்கு மண்டபம் சொல்லி பேரு ராமாயணமாக பெரிய புத்தகம். கடைசியில 1000 கருணை சொல்லிட்டு சூரியன் சந்திரன் உதிக்கிறான் கடவுளுக்கு முடிப்பாரு. அந்த ஆசனத்தை மண்டபம் எழுதி ஆசனம் ஆசனம் மேல மண்டகாசன் பேரு. அப்புறம் நீங்க எல்லாம் பண்ண மட்டும் ஈஸியான ஆசனம். ரொம்ப நல்ல பண்ணுங்க. முதல்ல அப்படியே இருக்கணும். ஸ்லோவா அப்படியே இருக்கணும். அப் அண்ட் டவுன் சங்கடம் இல்லாம 33 சாண்டு அசையணும். அப்புறம் வட்டி ஸ்பீடா போகுது. ஒரு தனுராசனம், புஜங்காசனம் எழுதி வச்சிருக்கேன். சிலபாசனம் எழுதி வச்சிருக்கேன். நேரம் இல்லை. தனுராசனம் மில்லுன்னு அர்த்தம். இது பண்ணிட்டு அப்புறம் அப்படி பிடிச்சிட்டு இப்படி தூக்கினா மட்டும் இல்லை. யாரும் சக்கரை எல்லாம் காணாம போதும். நம்பர் பெஸ்ட் ஆசனாசி சாரி என்ன அர்த்தம்? அப்படி இல்ல. உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தனு கருணை போன போகும் தான் வாழ்க்கை. செவிசத்தான் யாரு படிக்கிறா? சரி பாருங்க யார் பாரு செவிசத்தம். தனு என்ன உடம்புன்னு அர்த்தம். தனு கருணை போன போகும் தான் வாழ்க்கை. உடம்புல பண்ண முடியாது. நீங்க சம்பந்தி முடியுமா? உடம்பு இல்லாம சம்பந்தி பண்ண முக்தி பண்ண முடியுமா? சம்பந்தி பண்ண வாழ்க்கை வச்சுக்க முடியுமா? தனு என்ன உடம்புன்னு தான் அர்த்தம். அதுதான் முதல்ல சொத்து. அது நிலவத்துக்கு தெரியணும். அப்புறம் பத்மாசனம் வட்டி ஸ்பீட் ஜாஸ்தியா போகுது. பத்மாசனம் 50 பண்ணுவேன். 2 கூட பண்ணி காட்டுறேன். இது சாதாரண பத்மாசனம். அப்புறம் அதுலயே நல்ல 10 பத்மாசனம். இது பண்ணியே லங்ஸ் வரையும் வைத்தியமல்ல மண்டல சளியில வராது. யோகா வாத்தியார்னா முதல்ல உங்களை வாத பத்தியத்தை சமர்ப்பிச்சுக்கு தெரியணும். இது பண்ண நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு பெரிய பாட்டு சட்டம் போடுறதெல்லாம் சேர்த்து அறிவு தானே வளரும். உடம்புல உள்ள ஆக்சிஜன் கண்டென்ஸ் 20 நிமிஷம் தான் இருக்கணும். 20% தேவை. ஆனா பிள்ளைகள் பீச்சாவும் பறக்கிறது மூக்குல சளிக்கு வைத்தல் தொல்லை வச்சிருக்கான். இதை பண்ண ஆட்டோமேட்டிக்கா தானே பெறும். மிகச்சிறந்த ஆசனம் 10 பத்மாசனம். அதுல கட்டி பத்மாசனம். அப்புறம் உச்சித பத்மாசனம் ஒரே மாதிரி கைக்கு நல்ல பேலன்ஸ். அப்புறம் அதுல பத்ம மயூராசனம். சூப்பர் சூப்பர். கருப்பாசன் நான் ஒன்றில் 50 பண்ணுவேன் பழக்கம். சொன்னால் நேரம் நேரம் எடுக்க மாட்டேன். கட்டு போட்டுருவேன். கருப்பாசனம். அப்புறம் கருப்பு பிண்டாசனம். நேரம் இல்ல ஒட்டியான வழி வயிற்று பிடிச்சி பண்ணி காட்டுவேன். உள்ள ஓடி எல்லாம் சுருக்கி எடுக்கும். அந்த கேப்படாம போயிடும்.
சீக்வன்சி இன்னொரு 24 போயிருக்காங்க. இடம் பொருள் நேரம் இதோ முடிச்சு இது ஒன்னோட பின்னால ஸ்கூல் ஜாஸ்தியா இருக்கு அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். உத்தர பதாசனம் விபரீதகரணி சர்வங்காசனம். விபரீதகாரணி அது விபரீதகாரணி முதல்ல ரொம்ப நேரா ஸ்ட்ரைட்டா போனா சர்வங்காசனம். சம்பர சர்வாங்காசனம் அப்புறம் இல்ல ஹலாசனம். கடைசியா உங்க சரிதாசனம் அவர் கிளாஸ்ல அலாசனம். வயிறு தான் பெறுவாரு இப்ப இந்த மூலையில் பண்ணிடுறேன். சப்தன்னு வரும். சப்த சப்த சர்வாங்கஸ் அந்த இதுல வந்துடும். சில எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் சப்த. சிரசாசனம் அதாவது யோகாசனத்தின் தலை சிறந்த ஆசனம் சிரசாசனம். நம்ம அதுல பத்மாசனத்துல உட்காரலாம். எல்லாமே இயல்பான தான். சூப்பர் சூப்பர். எப்படி பெருமா படிப்படியா இருக்கு. இதுக்கு மாற்றாசனம் ஏகபலாசனம் கண்டிப்பா பார்ப்போம். அது யாரும் பண்றது இல்லை. ஏகபலாசனம்